சங்கீதம் 144 போவோம். குடும்ப வாழ்வு பற்றி பேசுகிறான் பாருங்க. 12ஆம் வசனம், 13ஆவது வசனம், 14 வாசிக்கிறேன். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும், எங்கள் குமாரத்தைகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பலுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் இராது. பாருங்க, பிசாசு எங்க குடும்பத்துக்குள்ள பூந்து எங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கவே முடியாது. எங்களுடைய குமாரர் நல்லா இருப்பாங்க, எங்களுடைய குமார்த்திகள் நல்லா இருப்பாங்க, எங்களுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வாதமா இருக்கும், எங்க குடும்ப வாழ்வு ரொம்ப பிரமாதமா இருக்கும். எங்க வீட்டுக்குள்ள மட்டும் பிசாசு உள்ள நுழையவே முடியாது. ஏன்னா எங்க வீட்டை சுற்றிலும் கர்த்தருடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. ஆமென். பிசாசுக்கு உள்ள பூந்தான குடியை கெடுக்கிறான் பாருங்க. ஆனா சங்கீதக்காரன் இப்படி விசுவாசிச்சான், எங்க வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க?